மேஷ ராசின்னு எடுத்துட்டோம்னா அதில் 3 நட்சத்திரங்கள் அஸ்வினி, பரணி, கிருத்திகை 3 இருக்கு இல்லையா? இதில் அஸ்வினி நட்சத்திரத்துக்காரங்களை பார்த்தீங்கன்னா கேது பகவானுடைய நட்சத்திரம் அது. இவர்கள் புதுசாக வேலை வாய்ப்புகள் எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க போகிறது. சரி. அதே நேரத்தில் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ரொம்ப நேர்மையாக இருக்கணும். நீங்கள் ஒரு அரசு அதிகாரியாக இருக்கீங்க, போனீங்களா, வேலையை பார்த்தீங்களா, பொதுமக்களுக்கு உதவி செய்தீங்களா அப்படிங்கிற நல்ல எண்ணத்தோடு இருக்கிற வரைக்கும் பிரச்சனை தரமாட்டார். சரி. இந்த கிரகங்கள் பிரச்சனை பண்ணாது. ஒருவேளை உங்களுக்கு ஒரு தவறான எண்ணங்கள் இருக்குமானால் அரசு அதிகாரிகளை கூட அது பாதிக்கும் இந்த ஆண்டு. அப்போது வேலையில் நேர்மை, நல்ல வேலை கிடைக்குது, அந்த அமைப்பு இருக்குது. அதே மாதிரி அஸ்வினி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும். அவங்க அந்த ஹெல்த்தை பார்க்கணும், அதுலேயும் கவனமாக தான் இருக்கணும். பரணி நட்சத்திரத்தை சேர்த்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா குறிப்பாக பெண்கள் நல்ல பெயரும் புகழும் பெற போகிறாங்க. எந்த ஃபீல்டில் இருந்தாலும் அவங்க டாப்பாக வருவாங்க. அப்படிப்பட்ட யோகம் இருக்குது. அவங்களே ஒரு கலைத்துறையில் இருக்காங்க, சினிமாவில் இருக்காங்க, நாடகத்தில் இருக்காங்க, ஓவியம் வரைகிறாங்க, ஒரு பரதநாட்டியம் ஆடுறாங்க, எந்த விதமான கலையாக இருக்கட்டுமே நம்பர் 1 வருவாங்க. சரி. அப்படி ஒரு யோகம் அவங்களுக்கு இருக்குது. அது மாதிரி அந்த பரணி நட்சத்திரத்தை சேர்ந்த அத்தனை பேருக்கும் பொருளாதார வளர்ச்சியும் வரப்போகுது. நிறைய பேருக்கு மிகச்சிறந்த பயணங்கள், அந்த பயணம் அப்புறம் வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய ஒரு பயணமாக அமையும். அப்படிப்பட்ட நல்ல நிலைமையும் இருக்குது. அதே மாதிரி வெளிநாடு சென்று வரக்கூடிய யோகமும் பலருக்கு இப்போ வருது. நல்ல நல்ல அமைப்பு தான் இது எல்லாமே பரணிக்கு. கிருத்திகை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு இந்த மேஷராசிக்கு பாக்கிய ஸ்தானத்தில் சூரியனும் புதனும். அப்போ கிருத்திகை நட்சத்திரத்தை சேர்ந்த வியாபாரிகளுக்கு ஒரு பெரிய வளர்ச்சி. படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபாரினில் போய் படிக்கணும்னு நினைக்கிறாங்க, இந்த யூனிவர்சிட்டி தான் வேணும்னு நினைக்கிறாங்க, அதெல்லாம் ரொம்ப நல்லா அமையும். ஸோ வெளிநாட்டு படிப்புங்கிறதும் அமையுது. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் அங்கே வியாபாரத்தில் எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸில் ரொம்ப நல்லா இருக்க போகிறாங்க. இது ரொம்ப அருமையான பீரியடாக மேஷராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் அமையிறது. அப்போ இவங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கனக துர்க்கையை வழிபடணும். ஒவ்வொரு நாளும் அவங்க வீட்டிலேயே விளக்கேற்றி 6 அகல் விளக்கு ஏற்றுறமா, மண் அகல் விளக்கு. மேஷராசி பார்த்தீங்களா, மண் அகல் விளக்கு, அதில் நெய் ஊற்றி கனக துர்க்கையை வழிபடுகிற போது கிடைக்கக்கூடிய பலனே அற்புதம். ஓம் தும் துர்க்கையே நமஹா அப்படிங்கிற அந்த மந்திரத்தை பயன்படுத்தணும். அப்படி சொல்ல சொல்ல அவர்கள் வாழ்க்கையில் இந்த ஆண்டு அந்த ஏற்றக்கூடிய தீபம் இருக்குது பாருங்கள், இவங்க வாழ்க்கையில் வெளிச்சம் ஏற்றி வைக்கும். அப்படி அற்புதமாக இருக்கும் மேஷராசிக்காரங்களுக்கு.